தொடர்ந்து தஞ்சை மாவட்டம் அதிராம்பட்டினத்தில் கடல் அரிப்பு ஏற்பட்டு கடல் நீர் ஊருக்குள் புகக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் குருநாதன் இணைகிறார். அவரோடு பேசலாம். குருநாதன், இப்போ எந்த அளவுக்கு கடல் அரிப்பு ஏற்பட்டிருக்கு, பாதிப்புகள் எப்படி இருக்கு? காயத்ரி, தஞ்சை மாவட்டத்தில் நேற்று காலை முதலே தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இந்த மழை காரணமாக தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே கீழத்தோட்டம், ஏரிப்புரை தோட்டம் உள்ளிட்ட கடற்கரை பகுதிகளில் கடல் சீற்றம் என்பது இன்று வழக்கத்தை விட அதிகமாக இருந்துள்ளது. இந்த கடல் நீர் என்பது அதிக அளவில் பொங்கி அருகில் உள்ள கடல் உள்ள சுமார் 5 அடிக்கு அளவிற்கு மண்ணரிப்பு என்பது ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து மண்ணரிப்பு ஏற்படுவதால் வீடு இருக்கும் பகுதிகளுக்குள் புகும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மீனவர்கள். இதனால் இங்கு சுமார் 1000க்கும் மேற்பட்ட நாட்டுப்படகு மீனவர்களும் விசைப்படகு மீனவர்களும் கடலுக்கு செல்லாமல் படகுகளை பாதுகாப்பு. கூடுதல் தகவல்களுக்கு நன்றி குருநாதன். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் ஓங்கூர் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக 5க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கான போக்குவரத்து முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் புதுக்கோட்டை, அகரம், மண்டகப்பட்டு உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் காஞ்சிபுரம் மாவட்டம் சூனாம்பேடு வழியாக 25 கிலோமீட்டர் தூரத்திற்கு சுற்றிச் செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் 2 ஆண்டுகளாக ஆமை வேகத்தில் நடைபெறும் ஓங்கூர் உயர்மட்ட மேம்பால பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் மழை பாதிப்புகள் குறித்து முதலமைச்சர் ரங்கசாமி நேரில் ஆய்வு செய்தார். கடற்கரை பகுதியில் பொதுமக்கள் செல்வதை தடுக்கும்படி காவல்துறையினருக்கு அறிவுறுத்தல்களை வழங்கினார். மேலும் கடற்கரையில் உள்ள பழைய சாராய ஆலையில் கட்டப்பட்டு வரும் ஒருங்கிணைந்த வணிக வளாகத்தில் துணைநிலை ஆளுநருக்காக தற்காலிகமாக கட்டப்பட்டு வரும் அலுவலகத்தையும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆய்வு செய்தார். புதுச்சேரியில் உள்ள கடலோர கிராமங்களில் சபாநாயகர் செல்வமும் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனும் ஆய்வு செய்தனர். நல்லவாடு, பனித்திட்டு, பிள்ளையார்குப்பம், புதுக்குப்பம், பூரணாங்குப்பம், கொருக்குமேடு உள்ளிட்ட கிராமங்களில் அவர்கள் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது நல்லவாடு பகுதியில் உள்ள மீனவர்கள் படகுகள் மற்றும் மீன்பிடி சாதனங்களை பாதுகாப்பாக நிறுத்தி வைக்க தற்காலிக இடமும் ஏற்பாடு செய்து கொடுக்கப்பட்டது. மீனவ கிராம பஞ்சாயத்து கேட்டிருக்காங்க. அதனுடைய இது இன்னைக்கு பெங்களூர்ல இருக்கின்ற ஆய்வு மையம் நம்முடைய புதுச்சேரி அதை மையப்படுத்தி அவர்கள் கொடுத்த அறிக்கையின் அடிப்படையில் விரைவில் அதுக்கான முயற்சி துவங்கப்பட இருக்கிறது. நிரந்தரமாக மீனவ மக்களுடைய தீர்வாக அது இருக்கும். அந்த தூண்டில் வளையம் மட்டும்தான் அவர்களுடைய நிரந்தர தீர்வாக இருக்க வேண்டும் என்று மாண்புமிகு மக்கள் முதல்வர் அவர்கள் கூறியதன் விளைவாக அதற்கான ஏற்பாடு மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் உள்ளிட்ட அதிகாரிகள் அதற்கான வேலைகளும் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஃபிஷர்மேன்ஸ் யாரும் கடலுக்கு போக வேணாம்னு இருக்க சொல்லியிருக்கோம். நம்ம புதுச்சேரியில் இப்போ யாரும் கடலில் இல்லை, எல்லாருமே ஷோருக்கு வந்துட்டாங்க. ஸோ அடுத்த எச்சரிக்கை வரப்படி யாரும் கடலுக்கு அவங்க போக மாட்டாங்க. ஒவ்வொரு ஏரியாவிலையும் கர்ப்பிணி பெண்கள், வயது முதிர்ந்தவர்கள், உடல் ஊனமுற்றவர்கள் அவங்க எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள நிவாரணம் கொண்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த பிரெக்னன்சி உமன் யாராவது இருக்காங்க, இந்த 1 வீக்ல யாராவது இருக்காங்கன்னு அவங்களுடைய லிஸ்ட்லாம் எடுத்து அவங்கள முன்னெச்சரிக்கை நடவடிக்கை முன்னாடியே ஹாஸ்பிட்டல் கொண்டு வரதுக்கான ஏற்பாடுகளும் நம்ம சுகாதாரத்துறை மற்றும் சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் மூலமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம்.